அன்புள்ள சகோதரர் அவர்களே, அருமை நண்பர் ஜெய் அவர்கள் இந்த இடத்தை பிடிப்பதற்காக எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பார், அவர் குடும்பம் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவருடைய தாயார் இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகன் ஒரு நடிகனாக வேண்டும் என்கிற கனவை சுமந்தபடி அதை பார்க்க இயலாமல் மறைந்து போனார். இன்று அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்தை விட இன்னும் மேலும் பல உயரங்களை அவர் தொட வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சார்பில் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். I wish Jay all the best on behalf of the entire press. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரெஸ் மீட் பண்றதுல. அதோட ரொம்ப சந்தோஷம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் மேலே விட க்ளோஸ் ப்ரெஸ் பர்சனே மேலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ முக்கியமாக பேசுறது வந்து கனிமொழி படத்தை பற்றி வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண படம் அது. ஒரு விஜய் சாருக்கு எப்படி காதலுக்கு மரியாதையோ ஒரு பிரிய மனவலையோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண படம். ஸோ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தோம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்னா அது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஸ் மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பண்ணும்போது சினிமாவுக்கு ரொம்ப புதுசுனால எப்படி அது ப்ரெஸ் மீட் வைக்கிறதுனே தெரியல. அதனால தான் இத்தனை நாள் ப்ரெஸ் மீட் சரியாக வைக்க முடியல. அதனால இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனிமேல் ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஒரு இன்டர்வியூனா கண்டிப்பாக சிங்காரவேலன் சார் காண்டாக்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். எனிதிங் ஏதாச்சும் ஒரு என்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா கூட அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். The character, how did you choose this? இந்த கேரக்டர் வந்து ஸ்ரீபதி ஃபஸ்ட்டு கதை சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணுறதுனே நான் தான் ஓகே சொன்னேன், கதை வேணாம்னு சொன்னேன். தென் ஒரு கேரக்டர் சொல்லும் போது படத்தில் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சின்னதாக ஒரு லைன் மாதிரி சொன்னார். அது வந்து ஆக்சுவலாக அவரோட ரியல் லைஃப்லேயே வந்து அவர் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். ஸோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த காதலுக்கு மரியாதை விஜய் சார் மாதிரி கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. டப்பிங் கிடையாது, லைவ் சாங் தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா வாய்ஸ் வந்து டப்பிங்லேயே சரியாக கேட்காது. ஸோ அது வந்து எப்படி வந்து லைவ்ல சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பட் அப்புறம் நான் கூட கேட்டேன், லைவ் சவுண்ட் ஓகே, பட் இந்த படத்துக்கு லைவ் சவுண்ட் வேணுமா? ஏன்னா வந்து ஒரு ஹேரோ மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து லைவ் சவுண்ட் எடுக்கிறது கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும், பட் இந்த படத்துக்கு வேணுமான்னு கேட்டேன். அவர் வந்து நம்ம இப்போ உடனே வந்து ஹேரோ மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது, இது ஒரு ப்ராசஸிங் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி. இது வந்து ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் லைவ் சவுண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபியூச்சரில் எடுக்கிற ஆக்ஷன் படமோ இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய படத்துக்கு லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் வந்து லைஃப் வந்து சரியாக சிங்க் ஆகலை. ஏன்னா வந்து ஒரு செகண்ட் டேக் ஓகே பண்ணும்போது பைக் க்ராஸ் ஆகும், ஸோ டைலாக் சரியாக கேட்காது அப்படின்னு சொல்லி 2-3 நாள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து லொக்கேஷன்ஸும் வந்து கரெக்டாக ஜங்ஷனில் வைக்காம ஒரு கார்னரில் அந்த மாதிரி தான் வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க. பட் லைவ் சவுண்ட் பேசுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபைனல் வாய்ஸ் இது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம் வாய்ஸுக்காக. அதில் கொஞ்சம் ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக வரும். ஸோ லைவ் சவுண்ட் கொஞ்சம் ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். டப்பிங் பண்ணுறதுடைய நோக்கமே மற்ற ஒலிக்காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ ஷூட் பண்ண இடங்கள்லாம் அது டப்பிங் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆமாம், அதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் தான் வந்து ஷூட்டிங் பண்ண இடத்துல டப்பிங் தேவைப்பட்டது. ஆக்சுவலாக டைரக்டருக்கு இந்த படத்துக்கு வந்து சின்ன சின்ன எவ்வளோ தான் நம்ம வந்து டப்பிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் கூட ஒரு ஆக்ட் பண்ண இடத்துல வந்ததை விட 50% 60% தான் டப்பிங்கில் வருது, அது 100% வர மாட்டேங்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து இது வந்து லைட் ஹார்ட் மூவி, ஃபீல் குட் ஃபிலிம்ன்றதுனால இது வந்து அங்கே என்ன பேசுகிறோமோ அந்த ஃபீலோடு இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி டப்பிங் பண்ணுது இது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு லொக்கேஷனில் போய் வச்சுட்டாங்க. ஸோ அதனால அந்த டப்பிங்கில் அந்த பிரச்சனை வரல ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம். இன்னும் பாடவே ஸ்டார்ட் பண்ணலை. என்னோட கசின் பிரதர் ஸ்ரீகாந்த் தேவா, போபோ சசி மியூசிக்கில் ட்ராக் தான் பாடியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் பாட ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை. அதாவது ஸ்பெஷல் கேர்ள் ஃப்ரெண்ட்னா லவ்வர்னு சொல்லுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஜஸ்ட் கேர்ள் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அவங்க வந்து அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் லவ்வராக யாருமே இல்லை இது வரைக்கும்.